அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன். அக்டோபர் மாத ராசி பலன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். அக்டோபர் மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப ராசியில் குரு இருக்காங்க. செவ்வாய் மிதுன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காரு. சூரியன், புதன், கேது கன்னி ராசியில் இருக்காங்க. சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்காரு. சனி வக்ர நிலையில கும்ப ராசியில சொந்த வீட்டில் இருக்காரு. ராகு மீன ராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்குண்டான கிரக நிலைகள். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். 29ஆம் தேதி அக்டோபர் 29ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கோச்சார பலன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு பதிவிலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கோச்சார பலன் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் லைஃப் மாறுமா மாறாதா, அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவங்க தனிப்பட்ட ஜாதகம், சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக சொல்ல முடியும். கோச்சார பலன் 15லேருந்து 20% பேசும். அவங்க தனிப்பட்ட ஜாதகம் 80லேருந்து 85% பேசும். சரிங்களா? ஏன்னா லக்னம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உயிர், லக்னம்ங்கிறது ஆன்மா, உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ அந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த உயிர் என்னென்ன விஷயங்களை அனுபவிக்க போகுது, இந்த பிறவியில் நீங்கள் என்னென்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்ல கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்ட கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்க போகுது, இது எல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தாதான் அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும். 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். கோச்சார பலன் எப்படி இருக்குது உங்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி எப்படி இருக்குது, இது ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம துல்லியமாக சொல்லிட முடியும். சரிங்களா? உங்கள் வாழ்க்கையின் மேல் என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்க, தொழில் எப்போ ஆரம்பிக்க முடியும், சொந்த தொழில் எப்போ நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க, நல்ல வேலை எப்போ கிடைக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு மனை இதெல்லாம் வாகன யோகம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்போ உங்களுக்கு அந்த யோகம் இருக்கா இல்லையா, எப்போ அமையும், உங்களுக்கு சொந்த வீடு கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் எப்போ நடக்கும், உத்தரபாக்கியம் எப்போ கிடைக்கும், வெளிநாட்டு பிரயாணம் எப்போ நீங்கள் போவீங்க, அதிர்ஷ்டம் எப்போ கிடைக்கும், லக் ஃபார்ச்சூன் சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையா, இது எல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? வயசு ரொம்ப முக்கியம். ஏன்னா நட்சத்திரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருப்பீங்க. ராசி ஒரே ராசியாக இருக்கும், ஆனால் நட்சத்திரம் மாறுபடும். சரிங்களா? நட்சத்திரம் 3 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரம் வரும். அந்த 3 நட்சத்திரத்துல என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்தீங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம். அக்யூரேட்டா தெரிஞ்சுக்க முடியும். என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்தீங்க, என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, இது எல்லாமே பார்த்தாதான் நம்ம துல்லியமா சொல்ல முடியும். உங்க ஜாதகம் பார்க்க போட்டீங்கன்னா பார்த்துக்கோங்க, எல்லாமே தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மிதுன ராசி காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். மிதுன ராசி நேயர்கள் பொதுவாகவே மிதுன ராசி நேயர்கள் பாருங்க நல்லவங்க தான், நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சிருப்பாங்க, ஒரு ஈர்ப்புத்தன்மை இவங்ககிட்ட அதிகமா இருக்கும், புத்திசாலியா இருப்பாங்க, அறிவாளியா இருப்பாங்க, நல்ல ஒரு திறமையான டேலண்டான ஒரு பர்சன் சொல்லிடலாம். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு நாலேஜ் இருக்குங்க அவங்ககிட்ட. நிறைய மிதனராசினியர்கள் பாருங்க ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருப்பாங்க, நிறைய சாதிக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிதனராசினியர்களாக இருப்பாங்க. ஏன்னா இவங்ககிட்ட திறமை அதிகமாக இருக்கும். படிக்காத மேதைன்னு சொல்லலாம். மிதனராசினியர்கள் பார்த்தீங்கன்னா படிக்காத மேதையா இருப்பாங்க, நிறைய கற்று வச்சிருப்பாங்க, உலக தெரிஞ்சவங்க மிதனராசினியர்கள். இப்ப இந்த மாதம் பாருங்க, உங்க ராசிநாதன் புதன் எங்க இருக்காரு, நல்ல ஒரு இடத்துல இருக்காரு. ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்துல, உங்க ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு வருவார். ஆரம்ப பகுதியில 4ஆம் இடத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு வருவார். இந்த மாதம் பாத்தீங்கன்னா ராசிநாதன் 2 இடத்துக்கு மாறுறாரு. இது நல்லதா கெட்டதான் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுதாங்க, பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. ராசிநாதன் 4ஆம் இடத்துல ஆட்சி உச்ச பலம் இருக்கிறதுனால எதையும் சமாளிப்பீங்க. உடம்புல இருக்கிற அந்த சோம்பல், அந்த அசௌகரியம் அதெல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை உங்களுக்கு விலக போகுது. பெரிய அளவுக்கு எந்த பாதிப்பும் வராது. புதன் 29ஆம் தேதி, இந்த மாதம் கடைசி அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போறாரு. 6ஆம் இடத்துக்கு போனாலும் கூட அவர் அங்கே சுக்கிரனோட இருக்காரு. அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு உங்களுக்கு இருக்கவே இருக்காது. கவலையப்படாதீங்க, நல்லா இருக்கு இந்த மாதம் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு நல்ல ஒரு மாதம்னு சொல்லிடலாம். நல்ல வேலை கிடைக்குங்க, முயற்சி பண்ணுங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுக்கு நல்லா இருக்காரு. எடுத்துக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? வெற்றி பார்க்க போறீங்க, தோல்வி கிடையாது. ஏன்னா இந்த மாதம் ராசிநாதன் நல்லா இருக்காரு. ஆரம்ப பகுதி உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் இந்த மாதம் கடைசி பகுதி ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு.
நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ, என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாமே இந்த மாதம் பண்ணலாம். வருமானம் கேட்குறீங்க. கண்டிப்பா வருங்க. வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான். ஏன்னா கொஞ்சம் அவசரப்படாதீங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு போய் முதலீடு போட்டு ஏமாற வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு கோவம் வரும். இந்த மாதம் செவ்வாய் ராசியில இருக்கிறது கொஞ்சம் பிடிவாத குணம், கோவப்படுறது, அடுத்தவங்கள எடுத்தெறிஞ்சு பேசுவீங்க. டக்கு டக்குன்னு கோவம் வரும். ஷார்ட் டெம்பர்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? டெம்பர் மெயின்டன்பாங்க. டக்குன்னு ரைஸ் ஆயிருவீங்க. அதனால கோவத்த கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த மாதம் 20ஆம் தேதி செவ்வாய் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. 6ஆம் அதிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. பேச்சிலும் கவனமா இருக்கணும். சரிங்களா? 2ல செவ்வாய் வந்துட்டாலே, ராசியில செவ்வாய் வந்துட்டாலே தேவையில்லாம பேசுறது, கோவப்படுறது, ஆத்திரப்படுறது, அவசரப்படுறது இந்த மாதிரிலாம் வரும். ஏன்னா மிதுன ராசி நேயர்களே புத்திசாலியா இருப்பீங்க. ஆனா வந்து செவ்வாய் ராசியில் இருக்கிறனால இந்த மாதம் கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு அவசியம். சரிங்களா? நிதானமா இருங்க. மற்றபடி நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். வேலை இல்லாம இருக்கீங்களா? உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா? சொந்த தொழில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். சொந்த தொழில் ஜெயிக்க போறீங்க, சம்பாதிக்க போறீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. ராசிநாதன் நல்லா இருக்காரு. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கவங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல தான் இருக்காரு. உங்களுக்கு சுக்கிரனுக்கு வந்து 6ஆம் இடம் மறைவுஸ்தானம் கிடையாது. உங்களுக்கு சுக்கிரன் பாருங்க இந்த மாதம் 12ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் எடுத்துட்டு இருந்தவங்க, புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உங்க ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி போகும் பாருங்க. 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி குரு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? 9ஆம் இடத்துல சனி இருக்காரு. அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன்ல கவனமா இருக்கணும். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. உங்க ராசிக்கு வந்து சூரியன் வந்து பாருங்க உபஜய ஸ்தான, அது முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன். அவர் வந்து 6ஆம் இடத்துக்கு மறைகிறார். உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. அதுவும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காதுங்க. சூரியன் 5ஆம் இடத்துல இருந்தா கூட பெரிய நீச்சமானாலும் ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாரு. ஏன்னா ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே எதையும் உங்களால சமாளிக்க முடியும். பெரிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எதுவும் உங்களுக்கு வரப்போறது கிடையாது. சரிங்களா? பெரிய பிரச்சனை வராது. பயப்படவே வேண்டாம். இந்த மாதம் அக்டோபர் மாதம் மிதுன ராசினியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? பேச வேண்டிய பேச்சில் கவனமா இருக்கணும். எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்க தொழில், வேலை இதெல்லாமே நல்லபடியாக ஸ்மூத்தா போயிடும் உங்களுக்கு. சரிங்களா? திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதம் திருமண வாய்ப்பு கைகூடி வரும். நல்ல வரன் தேடி வரும். ஏன்னா 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்காரு. திருமணத்துக்காக செலவு பண்ண போறீங்கன்னு அர்த்தம். மங்கள காரியங்கள், உங்க வீட்டில் மங்கள காரியங்கள், சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. நல்லா இருக்குங்க. வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் தான். ஏன்னா குரு 12ஆம் இடத்துல இருக்காரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளியூர், வெளிநாடு போறது, வெளிமாநிலம் போறது, இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு வெற்றி கொடுத்துருவாரு. பிரயாணங்கள் உங்களுக்கு சக்சஸ் தான். அது சந்தேகமே கிடையாது. சரிங்களா? உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புன்னா பிபி, ப்ரெஷர், கோவப்படுறது, அவசரப்படுறதுனால பிபி, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுனராசினியர்கள் செக் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்பு வரும். ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்காரு. சரிங்களா? இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள்லாம் உங்களுக்கு ராகு சாதகமா இருக்காரு. உங்களுக்கு கேது 4ஆம் இடத்துல இருந்தா கூட உங்களுக்கு குரு பார்வையில் இருக்காரு. இப்போ வீடு வாகனம் வாங்குறது, சொத்து வாங்குறது இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா உருவாகும். வீடு வாங்க முடியாம இருக்கவங்க இந்த மாதம் கடனுடனே வாங்கி வச்சு வீடு வாங்க போறீங்க. நிலம் வாங்கக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. 2 வீலர் மாற்ற போறீங்க, 4 வீலர் வாங்க போறீங்க. இந்த மாதிரி இந்த சொத்து சேர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த மாதம் மிதுன ராசினியர்களுக்கு உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி, வயசு ரொம்ப முக்கியம். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு, உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.